2025 இயற்பியலுக்கான நோபல் பரிசு பெற்றவர்கள் ஜான் கிளார்க், மைக்கேல் டெவோரைட், ஜான் மார்டினஸ். விருது வழங்கிய அமைப்பு ராயல் ஸ்வீடிஷ் அறிவியல் அகாடமி. விருது வழங்கப்பட்ட காரணம் மின்சுற்றில் பேரளவு குவாண்டம் சுரங்கப்பாதை மற்றும் ஆற்றல் குவாண்டமாக்கல் கண்டுபிடிப்புகளுக்காக அவர்களின் பணி மீக்கடத்தி சுற்றுகள் உருவாக்குவதற்கு அடித்தளம் அமைத்தது. முக்கிய பயன்பாடு நடைமுறை குவாண்டம் கணினிகள் உருவாக்குவதற்கு வழிவகுத்தது. மற்றொரு பயன்பாடு குவாண்டம் உணரிகள் உருவாக்குவதற்கு உதவியது. முக்கியத்துவம் குவாண்டம் தொழில்நுட்பத்தில் ஒரு முக்கிய மைல்கல். அடுத்தது பேரளவு குவாண்டம் சுரங்கப்பாதை. நோபல் பரிசு பெற்றவர்கள் குவாண்டம் சுரங்கப்பாதையை நுண்ணிய அளவிலிருந்து பேரளவு அமைப்புகளுக்கு விரிவுபடுத்தினர். பெரிய மீக்கடத்தி சுற்றுகளும் குவாண்டம் நடத்தையை வெளிப்படுத்தும் குவாண்டம் நடத்தைகள். சுரங்கப்பாதை மற்றும் ஆற்றல் குவாண்டமாக்கல் பயன்படுத்திய அமைப்பு ஜோசப்சன் சந்திப்பு. ஜோசப்சன் சந்திப்பு அப்படின்னு என்னதுன்னா மீக்கடத்தும் பொருட்களால் உருவாக்கப்பட்டது. முக்கிய கூறு பில்லியன் கணக்கான கூப்பர் ஜோடிகள். கூப்பர் ஜோடிகள் அப்படின்னா ஒரு கூட்டு குவாண்டம் பொருட்களாக செயல்பட்டன. தனி சூனியத்திற்கு அருகில் குளிர்வித்த போது மின்னிலை ஆற்றல் தடைகளை ஊடுருவி சென்றது. கண்டறியப்பட்டது எது அப்படின்னா திடீர் நிலை மாற்றங்கள். நிரூபித்தது மரபு சார் இயற்பியல் விட குவாண்டம் பண்புகள். அடுத்தது கண்டுபிடிப்போட முக்கியத்துவம் குவாண்டம் கணினியியல் மீக்கடத்தியுடைய குபிட்கள் உருவாக்குவதை சாத்தியமாக்கியது. முன்னேற்றம் குவாண்டம் உணர்தல், குவாண்டம் உருவகப்படுத்துதல். இதனுடைய தாக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாண்டம் கணினிகள் தற்போதைய குறியாக்க முறைகளை உடைக்கக்கூடும். இந்தியாவில் குவாண்டம் தொழில்நுட்பத்தில் முதலீடு செய்து வருகிறது. இந்தியாவுடைய திட்டம் எதுனா தேசிய குவாண்டம் இயக்கம். இலக்கு உடைய ஆண்டு என்னதுன்னா 2031க்குள்ளே செயல்படும் குவாண்டம் கணினிகளை உருவாக்குறது தான் இதனுடைய முக்கியமான இலக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. குவாண்டம் டனலிங். அடுத்தது குவாண்டம் டனலிங்னா என்னதுன்னா துகள்கள் மரபு இயற்பியலின்படி சாத்தியமற்ற தடைகளை ஊடுருவி செல்லும் நிகழ்வு தான் இந்த குவாண்டம் டனலிங். இதனுடைய காரணம் அலைத்துகள்களுடைய இருமைத்தன்மை. அலைத்துகளுடைய இருமைத்தன்மை என்னதுன்னா துகள்கள் அலைகளாகவும் துகள்களாகவும் செயல்படுகின்றன. அலைச்சார்பு அப்படின்னு தடையை தாண்டி நீண்டு துகள் மறுபுறம் தோன்றும் நிகழ்தகவை உருவாக்குது. எதுனா அந்த அலைச்சார்பு. இதனுடைய பயன்பாடுகள்னா STM, ஃப்ளாஷ் மெமரி, அதுக்கப்புறம் ஜோசப்சன் ஜங்ஷன் இதிலெல்லாம் பயன்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அணுக்கரு இணைவு, அப்புறம் சூரியனுடைய ஆற்றல் இது மூலமாகவும் பயன்படுது. எதிர்கால பயன்பாடு எல்லையற்ற தூய்மையான ஆற்றல்